திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுங்கச்சாவடி தெருவைச் சேர்ந்தவர் சரவணன். சட்டைக்கு காஜா போடும் கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். சரவணனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். முதல் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் 15 வருடத்திற்கு முன் வம்சத்தை தழைக்க வைக்க இரண்டாவதாக சித்திரை செல்வி என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். 2 மனைவிகளையும் தனித்தனியே வீடெடுத்து தங்க வைத்திருக்கிறார். 2வது மனைவி வீட்டில் காலை சாப்பாடு என்றால் மதிய சாப்பாட்டிற்கு எப்போதும் முதல் மனைவி வீட்டிற்கு செல்வதுதான் வழக்கம். வருடம் பல ஆனாலும் ஒரு நாள் கூட இந்த வழக்கத்தை அவர் மாற்றியது இல்லை. சம்பவம் நடந்த அன்று வழக்கமான சாப்பாட்டு நேரத்தை கடந்த பிறகும் சரவணன் சாப்பிட வரவில்லை. இதனால் அவரது முதல் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டு கணவனுக்கு கால் செய்திருக்கிறார். போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கிறது. இதனால் நேராக 2வது மனைவியின் வீட்டிற்கே வந்து கதவை தட்டியிருக்கிறார். வெகு நேரமாக தட்டிய பிறகும் கதவு திறக்கப்படவில்லை. ஏதோ தவறாக இருக்கிறது என நினைத்தவர் உறவினர்களை வரவைத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்கிறார். அப்போது அவர் பயந்தது போலவே நடந்திருக்கிறது. சரவணன் பேச்சு மூச்சு இல்லாமல் கட்டிலில் பிடித்திருந்திருக்கிறார். அவரை சோதித்து பார்த்தபோது மூச்சு இல்லை. அதிர்ந்து போனவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். எல்லோருடைய சந்தேகமும் 2வது மனைவியான சித்திரை செல்வியின் பக்கமே திரும்பியிருக்கிறது. இதனால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் மொத்த உண்மையும் அம்பலமாகி இருக்கிறது. ஆம், சரவணனை துடிக்க துடிக்க கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார் 2வது மனைவி சித்திரை செல்வி. காரணம் கள்ளக்காதல். சரவணனின் காஜா கடைக்கு கீழ்த்தளத்தில் டீ கடை வைத்திருப்பவர் சலீம் ராஜா. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக சலீம் ராஜாவுக்கும் சித்திரை செல்விக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த நெருக்கம் கள்ளக்காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் சரவணனுக்கு தெரியவர இருவரையும் கண்டித்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் இருவரும் காதில் வாங்குவதாக இல்லை. இது தொடர்பாக அடிக்கடி கணவன் மனைவிக்கு சண்டை வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் இருவரையும் சந்திக்க விடாமல் தொடர்ந்து தடுத்து வைத்திருக்கிறார் சரவணன். இதனால் கள்ளக்காதலர்கள் இருவரும் ஆத்திரத்தில் இருந்த நிலையில் சம்பவம் நடந்த அன்று சரவணனுக்கும் சித்திரை செல்விக்கும் காலை முதல் வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த சித்திரை செல்வி காதலனுக்கு போன் செய்து வர வைத்திருக்கிறார். அதன் பிறகு பிரச்சனை இன்னும் பெரிதாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சித்திரை செல்வியும் சலீம் ராஜாவும் சேர்ந்து சரவணனை கட்டிலில் தள்ளி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு காதலன் தப்பித்துச் சென்று விடவே சித்திரை செல்வி என்ன செய்வது என தெரியாமல் வீட்டை பூட்டிவிட்டு அவரது தாய் வீட்டிற்கு சென்று அடைக்கலமாக இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.